மதுரையில் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடை, மீனாட்சியம்மன் கோயிலில் அஷ்டமி சப்பரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியன், அங்கு சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் நடைபெறும் இந்த சுவாமி தரிசன நிகழ்ச்சியில் எவ்வளவு பக்தர்கள் பங்கெடுத்தார்கள்? விரிவான விவரம். நிச்சயமாக கனகதாரா, உலகாலும் ஈசன் உலகிற்கு படி அளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அஷ்டமி சப்பர விழா நடைபெற்றது. வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க மலையில் நனைந்தபடி மீனாட்சியம்மன் எழுந்தருளிய தேரினை பெண் பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். உலக புகழ் பெற்றதும் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை நிகழ்த்திய சிறப்பு பெற்ற தலமான மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் 12 மாதங்களிலும் திருவிழாக்கள் நடைபெறுவது விசேஷம். சித்திரை மாதத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு நிகராக மார்கழி மாதத்தில் தேய்பிறை தினத்தில் நடைபெறும் அஷ்டமி சப்பர தேர் திருவிழா பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். அந்த வகையில் மார்கழி மாதத்தில் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் இறைவன் படியளக்கும் லீலையை குறிக்கும் வகையில் நடைபெறும் அஷ்டமி சப்பர விழா பிரசித்தி பெற்றதாகும். மார்கழி மாத தேய்பிறை அஷ்டமி நாளான இன்று சுவாமிக்கும் அம்மனுக்கும் அதிகாலை பல்வேறு சிறப்பு பூஜை, அபிஷேக, அலங்காரம் நடைபெற்றது. இதனையடுத்து கோவிலில் இருந்து அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் சுந்தரேஸ்வரர், பிரியாவிடையுடன் மீனாட்சி அம்மன் தனித்தனி சப்பரங்களில் எழுந்தருளினார்கள். சிவனடியார்கள் கைலாலிய வாத்தியம் முழங்க கீழமாசி வீதியில் புறப்பாடியாக சப்பரமானது யானைக்கல் கீழவெளி வீதி, தெற்கு வெளி வீதி, மேலவெளி வீதி, வக்கீல் புது தெரு வழியாக வலம் வந்து மீண்டும் கோவிலுக்கு வந்தடைந்தது. இந்த அஷ்டமி சப்பர திருவிழாவில் மீனாட்சி அம்மன் எழுந்தருளிய சப்பரத்தை பெண் பக்தர்கள் மட்டுமே வடத்தினை பிடித்து இழுத்து செல்வது தனிச்சிறப்பாக காணப்படுகிறது. 4 வெளி வீதிகளிலும் சப்பரத்தில் வலம் வந்த சுவாமி அம்மனை வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சப்பரத்தின் முன்பாக சிவாச்சாரியர்கள் அரிசியை தூக்கியபடி செல்லும் போது கீழே சிதறி கிடக்கின்ற அரிசியை கூடியிருந்த பக்தர்கள் எடுத்து சென்று வீடுகளுக்கு சென்றனர். இந்த அரிசியை வீட்டில் வைத்து வேண்டிக் கொண்டால் நோய் நொடி நீங்கி பசிப்பணி நீங்கும் என்பது நம்பிக்கைகளாக உள்ளது. மதுரையில் வாழ்ந்து அஷ்டமி பிரதர்சனம் செய்வோருக்கு துன்பம் நீங்கி முக்தி கிடைப்பது உறுதி என்றும் இறைவன் சிவன் கூறியதை நிகழ்த்தும் வகையிலான நடைபெறும் இந்த அஷ்டமி சப்பர விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிநெடுகிலும் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். காலை முதல் சாரல் மழை பெய்து வரும் நிலையிலும் மழையில் நனைந்தபடி பக்தர்கள் பக்தி முழக்கங்களை எழுப்பியவாறு தேரினை வடம்பிழுத்து இழுத்து செல்கின்றனர். அஷ்டமி சப்பர திருவிழாவையொட்டி சாமி சுற்றும் வெளி வீதி பகுதிகளில் காவல்துறையினர், போக்குவரத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். மேலும் அஷ்டமி சப்பர தேர் திருவிழாவையொட்டி மாசி மற்றும் வெளிவீதி பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மலையோட சாமியோட அருளோட இந்த அரிசி கிடச்சி எல்லா மக்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும்னு இந்த படி அளக்கிற மீனாட்சியை பார்க்குறதுக்காக நாங்கள் ஓடோடி வந்து இவ்வளோ சந்தோஷமாக பார்த்து இன்றைக்கி மன நிறைவோடு இருக்கோம். இந்த அரிசியை கொண்டு போய் வீட்டில் வந்து நம்ம சமையல் அரிசியில் கலந்துக்கிடலாம். டெய்லி சாப்பாட்டு அரிசியில் 2 போட்டு சமைக்கலாம். இந்த அரிசி நமக்கு கிடைச்சது ஒரு புத்துணர்ச்சியை கிடைக்குது, அன்னம் குறையாமல் இருக்கும். இந்த தானியங்கள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கணுன்றக்காக படி அளக்குறாங்க மீனாட்சி அம்மா. இந்த மீனாட்சி அம்மாவோட அருளோட எல்லாரும் நல்லபடியாக வாழணும்னு மதுரை மீனாட்சி எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க. சின்ன வயசுலேருந்தே மதுரையில் வந்து இந்த அஷ்டமி சப்பரங்கிறது வந்து பெண்களால் இருக்கப்படுற தேர், வேறு எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது. அதாவது ஈசன் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே படி அளக்கிற நாள். ஆக்சுவலாக நாங்கள் இன்னைக்கு பொங்கலுக்காக ஊருக்கு வந்தோம். இன்னைக்கு தேருன்னு தெரியாது, தேரை பார்த்தது, சாமியை பார்த்தது அவ்வளவு மனசுக்கு திருப்தியாக இருந்தது. சிவனோட அருள் எங்களுக்கு கிடைச்ச மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு இந்த மதுரை மக்களே அவ்வளவு சந்தோஷமாக சாமியை பார்க்க வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மதுரை மக்களுக்கு ஒரு இனிய ஒரு திருவிழா இது அஷ்டமி சப்பரம். இது சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் வந்து நம்ம சங்கநாதம் முழங்க வந்து நம்ம சிவபெருமானும் நம்ம பார்வதி தேவியும் இந்த மண்ணுக்கு வந்து படியளந்த நன்னாள்னு சொல்லுவாங்க. இந்த நன்னாளில் வந்து மக்கள் வந்து எல்லோரும் வந்து சாரசாரையாக வந்து எல்லோரும் வந்து இங்கே நம்ம இறைவனை வந்து தரிசித்தோம். ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்தது சிவபெருமான் உடைய ரதம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்வதி மீனாட்சியுடைய ரதம் வந்தது. இந்த ரெண்டையும் நம்ம மதுரை மக்கள் வந்து
நல்லா ரசித்து பார்த்து எல்லோரும் வந்து ரசித்து கேட்டாங்க, பார்த்தாங்க. இந்த வைபவம் வந்து வருடா வருடம் வந்து இந்த செயின்ட் மேரி சர்ச்சு பக்கம் தான் நம்ம வந்து ஒவ்வொரு வருடம் வந்து பார்ப்போம். நல்லா அருமையான ஒரு தரிசனம் இந்த இடத்துல கிடைக்கும். அரிசி வந்து நம்ம ஆக்சுவலாக வந்து கல்லினில் உள்ள தேரைக்கு வந்து நமக்கு வந்து ஆண்டவன் வந்து படி அளக்கிறான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்வதி தேவி வந்து ஒரு தடவை வந்து ஒரு எறும்பை வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டியில் வச்சு மூடிட்டாங்களாம். ஆனால் அந்த பெட்டியை திறந்து பார்த்தப்போ அந்த எறும்புக்கு உள்ள வாயிலையும் ஒரு சின்ன ஒரு அரிசி துண்டு இருந்ததாம். அதை வச்சு படி அளக்கிறாங்கிறது சொல்லுவாங்க. அதாவது சிவபெருமான் வந்து கல்லில் உள்ள தேரைக்கு எப்படி படி அளக்கிறானோ இந்த மாதிரி மண்ணில் உள்ள எல்லா மனிதருக்கும் படி அளப்பது வந்து நம்ம சிவபெருமானும் மீனாட்சியம்ங்கிறது மாதிரி ஒரு ஐதீகம்.